தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வர்றார். ஆல்ரெடி செவ்வாய் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார். வசதி உள்ளவங்க எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. இல்லைன்னா சில தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக அப்பா, சகோதரர், உறவுகள் இவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருக்குது. ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். அது இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான். தலையிடாதீங்க. குறிப்பாக யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணங்கள்லாம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை. தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்பாடுகள் ஏற்பட்டு விலகும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா வராத பணங்கள் எதுவும் இருந்ததுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயும் தடை. உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், வேதனைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப அவசியம் இருந்தாலும் ட்ராவலெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், சிந்தனை இருந்தால் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, அண்டர் எஜுகேஷன் ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுலேயுமே நல்லா இல்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இது மெயினாக இந்த வாரம் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சர்வீஸ்க்குரியவர் நல்ல இடத்துல இருக்கார். லோனை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வழக்கு இருந்தால் வழக்குகளை வெற்றிடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு பெண் வேலையாட்கள், ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது, பெருசாக ஒன்றும் பிரமாதமாக இல்லை. மேரிட்டல்லையுமே அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃபுக்கு அந்த 2 பேரில் யாராவது ஒரு செப்பரேஷன் ஆர் டைவர்ஸ் அண்டு பிரிவு அப்படிங்கிறதா இருந்துக்கிட்டே இருக்குது.